திட்டாங்க மயில. என்னாலதான் எல்லாமே, என்னாலதான். நான் என்ன பண்ணுவேன்? சாக போற நாளை தெரிஞ்சுக்கிட்டா வாழ போற நாட்கள் நரகமாயிடும்னு சொல்லுவாங்க. இனிமே நீ வாழ போற நாட்கள் எல்லாம் உனக்கு நரகண்டி. என் மருமக வயித்துல நான் உருவாக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன் கண்ணு முன்னாடி உன் சாவ பார்த்து தினம் தினம் நீ மரண பயத்துல தவிக்கணும். அந்த தேவி என்னமோ பெருசா சவால் எல்லாம் விட்டா, நீயும் சேர்ந்து சவால் விட்ட. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தல. அழு, நல்ல அழு. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் உன்கிட்ட தோத்து போயிடுவேன்னு ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இப்ப நான் ஜெயிச்சிட்டேன். என்ன வதம் பண்ண பிறந்த இந்த தேவிய நான் கொன்னதுல பாதிதான் நான் ஜெயிச்சிருக்கேன். பொண்ண கொன்னு முழுசா நான் ஜெயிக்க போறேன். அத கொடு. இது எதுக்குன்னு தெரியுமா? பழிய அந்த மித்ரா மேல போடுறதுக்கு. மித்ரா யாருன்னு தெரியுமா? என்ன கொலை பண்ண சித்த ரூபத்துல வந்த பெண் மந்திரவாதி. ஓ, உனக்கும் தெரியுமா? இந்த தாராவ யாராலையுமே ஜெயிக்க முடியாது. டேய், இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. வாங்க எல்லாரும் போலாம்.
உன் நல்ல உள்ளத்துக்காக இப்ப நான் உனக்கு 3 மந்திரங்களை வரமா தரேன். நான் உனக்கு கொடுக்க போற இந்த 3 மந்திர வார்த்தைய நீ பயன்படுத்தி உன்னை பாதுகாத்துக்க நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாம். நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் மனப்பூர்வமான பக்திக்கும் நான் உனக்கு கொடுக்கிற வரம் இது. அம்மன் கொடுத்த 3 வரத்துல இன்னும் ஒரு வரம் இருக்கு. रोहन शेषान पहंसी दुष्ट रुष्टा दुहामान सक्लान बीष्टान त्वाम यह ऋतानाम न विपन्न रणम त्वामाश्रित या ऋताम प्रयान्ति. தங்கம் உனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ 100 வருஷம் நல்லா இருப்ப என் தங்கம். உனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ 100 வருஷம் நல்லா இருப்ப. இது மற்ற வைரம் மாதிரி சாதாரண வைரம் இல்ல, நவபாஷணம் கலந்திருக்கிற தெய்வ சக்தி வாய்ந்த வைரம். இந்த சக்தி வாய்ந்த வைரம் இருக்கிற எந்த வீடுமே எப்பவுமே சுபிட்சமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வைரத்தோட மதிப்பு விலைமதிக்க முடியாதது. எங்க தேடிய மாரியை கண்டுபிடிக்க முடியலையே. என்னாச்சுன்னு தெரியல. மாரி ஃபோன் பண்ணப்பவே நான் பேசியிருக்கணும். அதுக்கப்புறம் மாரி உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லையா? இல்ல, பண்ணல. மாரி ஃபோன் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்களே. எதுக்கு உங்க ஃபோன் எடுத்து பாருங்க.
இல்ல சார், கால் வரவே இல்ல. சரி, நீங்க மாரிக்கு ஃபோன் பண்ணுங்க திரும்பவும். ஆ. கால் போக மாட்டேங்குது சார். என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சூர்யா, உங்க நம்பர் பிளாக் ஆயிருக்கே. என் நம்பர் பிளாக் ஆயிருக்கா? எப்படி பிளாக் ஆயிருக்கும் சார்? உங்க போனை கொடுங்க. இந்தாங்க. ஆமா, பிளாக் ஆயிருக்கு. அப்ப மாறி எனக்கு ட்ரை பண்ணி பாத்துருப்பா. முதல்ல கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி பிளாக் பண்ணதை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. ஆ. ஹலோ கஸ்டமர் சர்வீஸ். ஹலோ, என் செல் நம்பர் பிளாக் ஆயிருக்கு. எதுக்கு பிளாக் பண்ணீங்க? உங்க நம்பர் சொல்லுங்க சார். 98417. உங்க நேம் சொல்லுங்க சார். சூர்யா. உங்க அட்ரஸ் சொல்லுங்க. மேடம், என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. என் நம்பரை கொஞ்சம் லாக் பண்ணணுமே. சார், உங்க செல் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு லேடி கால் பண்ணி உங்க நம்பரை லாக் பண்ண சொன்னாங்க. ஏங்க, யாராவது ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னா என் நம்பரை பிளாக் பண்ணுவீங்களா? சார், ப்ரொசீஜர் படி அவங்க கொடுத்த எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருந்துச்சு. அதனால தான் லாக் பண்ணோம். என் போன்லாம் மிஸ் ஆகல. பிளாக் பண்ணது ரிலீஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சார், உங்க டேட் ஆஃப் பர்த் மெயில் ஐடியும் சொல்லுங்க சார். ஓகே சார், ஒரு 10 மினிட்ஸ்ல ஓபன் ஆயிடும். ஓகே சார், இந்தாங்க. யாரோ ஒரு லேடி தான் ஃபோன் பண்ணி செல்போன் மிஸ் ஆயிடுச்சுன்னு நம்பரை பிளாக் பண்ண சொல்லியிருக்காங்க. அநேகமா இது அந்த மித்ராவோட வேலையா தான் இருக்கும். சரி சூர்யா, வாங்க நம்ம போலாம். வாங்க. அம்மா, அம்மா, தாயே, என் குழந்தைக்கும் ஹஸ்பண்ட் சாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அவங்க 2 பேரும் நீதான் காப்பாத்தணும். தனோ, என்னங்க? இங்க வாசிக்கிறோம். ஐயோ, என்னங்க வாசல்ல குழந்தை இருக்கு? யாரோடதுங்க? தெரியல, அதான் உன்னை சரி, கூப்பிட்டேன். சரி, அழக்கூடாது. யார் குழந்தைனே தெரியலையே. சரி சரி, ஒண்ணும் இல்லம்மா. கீழே நம்பர் எழுதிருக்கு பாருங்க. ஆ, ஆமா, ரத்தத்துல எழுதுன மாதிரி இருக்கு. உடனே ஃபோன் பண்ணி பாருங்க. ம், சரி. சரி சரி சரி, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அழக்கூடாது. அங்க பாரு, அங்க பாரு. சார், ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ. ஹலோ சார், எங்க வீட்டு வாசல்ல யாரோ ஒரு வயசு பெண் குழந்தைய படுக்க வச்சுட்டு இந்த ஃபோன் நம்பரை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சார். அப்படியா? ஒரு வயசு பெண் குழந்தையா? ஆமா சார். இந்த ஃபோன் நம்பரை ரத்தத்துல எழுதின மாதிரி இருக்கு. சரி, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் உடனே வரேன்.
நான் உடனே வரேன். சரிங்க சார். பூங்குன்றன் சார், 1 வயசு பெண் குழந்தைய யாரோ அவங்க வீட்டு வாசல்ல போட்டிருக்காங்களா? குழந்தைக்கு பக்கத்துல ரத்தத்தால என் நம்பரை எழுதியிருக்காங்களா? ஒருவேளை அது என் குழந்தை தேவியா இருக்குமோன்னு பயமா இருக்கு. சரி, சீக்கிரமா போங்க. சூர்யா சார். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஹலோ சார். சார், நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு நான் வந்துட்டேன். இதோ வெளியில வரேன் சார். சரிங்க சார். நானோ அந்த குழந்தைய எடுத்துட்டு வா. சரிங்க. வாங்க. வாங்க சார். சார், இந்த வீடு தான். அதோ வராங்க பாருங்க. சார், ஏன் குழந்தை? சூர்யா, தேவி. ஏன் குழந்தை? பாத்து. தேவி, சார், இது ஏன் குழந்தை தான். செலோ, அம்மா எங்கடா? யார் குழந்தைய வாசல்ல கொண்டு வந்து போட்டாங்கன்னு தெரியல சார். அதோ பாருங்க, பாருங்க. நம்பர் ரத்தத்துல எழுதியிருக்கு. சூர்யா, மாரி ஏதோ ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம சீக்கிரமா போவோம். வாங்க சார், ரொம்ப நன்றிங்க. ஓகே சார். சரிங்க சார். மாரி, சார், என்னாச்சு? மாரி சார். மாரி சார், புடிங்க. மாரி, 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 கண்ணை திறந்து பாரு மாரி. மாரி சார், மாரி என்ன பாரு மாரி. சூர்யா. மாரி, ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணுங்க சார். மாரி உனக்கு ஒரு நிமிஷம். சார். மாரி, 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 சூர்யா, சாரி சூர்யா. சார், மாரி, மாரி, மாரி என்ன பாரு மாரி. கண்ணை திறந்து பாரு மாரி. சார், என்ன பார்க்க சொல்லுங்க சார். கண்ணை திறந்து பாரு மாரி. மாரி, உன் ஹஸ்பண்ட் சார் வந்திருக்க மாரி. நீ இல்லாம நான் என்ன மாரி பண்ணுவேன் சொல்லு மாரி. மாரி, மாரி, மாரி என்ன பாரு மாரி. கண்ணை திறந்து பாரு மாரி. மாரி, பாப்பா வந்திருக்கா மாரி. பாப்பாவை பாரு மாரி. என்ன கூட பார்க்க வேணாம். பாப்பாவை பாரு மாரி. ப்ளீஸ், ப்ளீஸ். ஐயோ கடவுளே, என் மாரியை காப்பாத்து ப்ளீஸ். மாரி, கண்ணை திறந்து பாரு மாரி. ஐயோ சூர்யா, ஐயோ ஐயோ. சூர்யா. சார், மாரி என்ன பார்க்க மாட்டேங்கிறேன் சார். பாருங்க சார்.